கர்த்தர் சொல்கிறார், என் கிருபையை உனக்கு அதிசயமாய் வழங்க பண்ணுவேன். நீ எங்கே சென்றாலும் அவருடைய கிருபை காருண்யம் உங்களோட இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவாராக. யோசுவா 1:8 படி சுகவீனமாக இருக்கிற உங்களை கர்த்தர் சுகப்படுத்தி உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி உதவி செய்வாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த அனுதின அற்புதம் வெகு சீக்கிரமாக ஆங்கிலத்திலும் வரும். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கு விசேஷமாய் நான் பேசி ஜெபிக்க போகிறது வெளிநாட்டில் வேலை செய்கிற அது வெளிநாட்டில் செட்டில் ஆகிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக நான் பேச இருக்கிறேன். பேரத்தை நாம் பார்க்கும்போது யாக்கோபு முதற்கொண்டு, யோசேப்பு முதற்கொண்டு, தானியேல், சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ முதற்கொண்டு, சீஷல் முதற்கொண்டு வெளிநாடுகளில் இருந்ததையும் பயணம் செய்தையும் நாம் பார்க்கிறோம். உலகம் பறந்து கிடக்கிறது அல்லவா? ஸோ அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் படித்த பிற்பாடு வெளிநாடுகள் போய் படிக்க வேண்டும், அது வெளிநாடுகளில் இருக்க வேண்டும், வெளிநாடுகளில் அவருக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புவீர்கள். இதில் தவறு ஒன்றும் இல்லை. எல்லா வேலையும் நம்ம நாட்டிலே கிடைக்கும் எங்க சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேர் இளம் வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக ஃபாரின் போகணும், அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அங்கே இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காக நான் இன்றைக்கு பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படி என்ன சொல்கிறார்? சங்கீதம் 31:21 கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாய் விளங்கப்படினால் அவருக்கு ஸ்தோத்திரம். அரணான நகரங்கள், அந்த காலெல்லாம் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும் நமது நாட்டுக்கும். அங்குள்ள ஸ்டைல், அங்குள்ள கல்ச்சர், அங்கே பில்டிங்ஸு, அவனுடைய சூப்பர் டெக்னாலஜிலாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஈவன் சைனாவில் கூட ஷாங்கையில் எப்படி அத்தனை ரோட்ஸும் ஒன்றா வருது பார்ப்பீங்க. அதே போல் ஸ்டேட் டு ஸ்டேட் அமெரிக்காவில் எப்படி ட்ரக் டிரைவர்ஸ்லாம் ஓட்டுறாங்க, அங்கே இருக்கிற பெரிய பெரிய மால்ஸு, பில்டிங்ஸு, இந்தோனேஷியா இருக்கிற மால்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம நாடு அதற்கு ஈக்குவலாக ஓரளவு வந்துச்சு கர்த்தருடைய கிருபையினா. இருந்தாலும் பெற்றோருக்கு பயந்தானே தங்கள் பிள்ளைகள் முதலாக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க, எவ்வளோ கடன் வாங்குவாங்க, இல்லைன்னா கடன் இல்லாமல் தங்களுடைய சொத்துக்களெல்லாம் விற்று அவனை படிக்க வைப்பாங்க. சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. குடும்பத்தினுடைய கடன் நிமித்தம் மனைவிமார் தங்கள் புருஷனை வெளிநாடுக்கு வேலை செய்ய அனுப்பியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் முதல்ல வெளிநாடு அனுப்பும்போது பயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு தங்களை அறியாத ஒரு பயம் இருக்கும். எங்கே போவோம், என்ன செய்வோம். முந்தி இப்போல்லாம் அந்த ஜிபிஎஸ் இருக்குது, கம்பெனி அனுப்புகிறாங்க, அதனால் அவ்வளோ பயம் இருக்காது. முந்தியெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், என் கிருபையை உனக்கு அதிசயமாய் வழங்க பண்ணுவேன். நீ எங்கே சென்றாலும் அவருடைய கிருபை காருண்யம் உங்களோட இருக்கும். தேவனுடைய கிருபை ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனை பார்க்கலும் மிகப்பெரியதுன்னு சொல்லி சங்கீதம் 63:3 பார்க்கிறோம். அவருடைய காருண்யம் எங்கே இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தும் கனப்படுத்தும் சொல்லி சங்கீதம் 18:35 பார்க்கிறோம். கிருபையினால் நாம் உயர்த்தப்படுகிறோம், நிர்மூலமாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ உங்கள் மேலே தேவனுக்கு பயந்த உங்கள் மேலே கிருபை உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும்.
அந்த கிருபையின் நிழலில் உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் கல்ச்சர்ஸ் நிறைய டிஃபரெண்ட், விசேஷமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அங்கே ப்ரிவிலேஜ் ஜாஸ்தி, அங்கே நேரத்தில் சுதந்திரமும் ஜாஸ்தி. அதே மாதிரி ட்ரக்ஸ், இங்கே எப்படி ஆல்கஹால் இருக்குது, அங்கே ட்ரக்ஸ். யாரை பார்த்தா ட்ரக்ஸ் இருக்கும், அந்த பைத்தியங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த பைத்தியங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கும். இப்படி ஓவர் ப்ரிவிலேஜை பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகள் சிலர் அதில் ஈர்க்கப்படுறாங்க. ஃப்ரீ திங்கராக ஃப்ரீ மேஸனாக மாறுறாங்க. இஷ்டம் போல் பணம் கிடைக்கும். $50 கட்டினாலே கார் கிடைக்கும். ஸோ கடன் வாங்குகிறாங்க, முடிய பசங்க மாட்டுறாங்க, படிக்காமல் போயிடுறாங்க, தன்னுடைய வேலையில் முன்னேறாமல் இருக்காங்க. ஸோ அன்பு பெற்றோரை உங்கள் பிள்ளையோட தொடர்பு வச்சுட்டே இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக அனுதின ஜெபம் பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோ கால்லாம் வந்துச்சு இல்லையா, பிள்ளைகளத்தில் நீங்கள் அன்பாக பேசி நம்முடைய கல்ச்சர், நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர், ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய கல்ச்சரை கீப் அப் பண்ணணும் சொல்லுங்கள். ஒருவேளை நம்ம அதை வெளிநாட்டில் திணிக்க முடியாது, ஆனால் நம்மளை காத்துக்கிடணும். சரியா? பல விதமான அவங்களுடைய ஈவில் ப்ராக்டிஸில் நம்ம தலையிடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு டாக்டர் இருந்தார், நல்ல மனுஷன். அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஆட்டெலாம் இருந்திருக்காங்க. இப்படியே லண்டனுக்கு அனுப்புவாங்க, கனடா அனுப்புவாங்க, அமெரிக்கா அனுப்புவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் கிளப்னு ஒன்று இருக்கும். இந்த நைட் கிளப்பில் எல்லாம் குடிச்சு போட்டு யார் ஆம்பளை யார் பொம்பளை யார் மனைவி ஆடுவாங்க. சில பிள்ளைகளும் நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளும் அங்கே போய் கெடுகிறத நம்ம பார்க்குறோம். இதை விட மோசம் அங்கே போய் பல விதங்களில் தங்களை மாற்றிக்கொள்றதை பார்க்குறோம். அதனால் முதலாவது ஃபாரினுக்கு அவங்க பிள்ளைகளோ ஹஸ்பண்டோ கர்த்தருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது அவங்க பெரிய படிக்கணும், இல்லை ரொம்ப மேலே வரணும் அப்படின்னு நினைக்காம அவனுக்குரிய திறமையில் அவங்க மேலே வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னு சொல்லுது ஏசாயா 48:14, கர்த்தர் பிரியமானவன், அந்நிய நாட்டில் கர்த்தர் சித்தமானதை செய்வார். இந்த தீர்க்கதரிசி ஏசாயா தானியேலை குறித்து பேசுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவன். பிரியமானவன் பெயர் எடுத்தது யார்? தானியேல். தானியேல் 9:23. அவன் எனக்கு பிரியமானவன் ஆண்டு அழைத்தார். அது நிமித்தம் அடிமையாக விற்கப்பட்டாலும் முடியல 127 நாடுகள் ஆட்சி புரிந்த மீட்ஸ் அண்ட் பேஷியன்ஸ் அவங்களுடைய தலைமையில் ராஜா ராணிக்கு அடுத்த போஸ்டில் உயர்த்தப்படுறான். ஆம், நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். அவருக்கு அவங்க பயந்து நடக்கும் கீழ்ப்பண்ணி நடக்கும்போது அவங்க அநேகர் இங்கே பெண் எடுக்கிறாங்க, திருமணம் செய்கிறாங்க. அங்கேயும் தங்களால் முடிந்த அளவு ஆண்டு பிரிவு நடக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, பிழைப்பிக்கிறாங்க. ஸோ அவர்களை குறித்து ஆண்டு சொல்கிறார், நிச்சயமாய் நான் அவளை உயர்த்துவேன். அவர்கள் பெற்றோருக்கு ஒரு கண்ணியமாக இருப்பாங்க, உலகிற்கும் ஒரு பிரயோஜனமாக இருப்பாங்க. வேறு உங்களுக்கு வாக்கு கொடுக்குது ஏசாயா 54:13, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அது சமாதானம் பெரியதாக இருக்கும். இந்த வாக்குத்தனை நம்பி நம்ம செய்ப்போமா? அன்பின் கர்த்தாவே, ஒவ்வொரு பெற்றோரை நான் கண் நோக்கி பாரும். அவர் தங்கள் பிள்ளைகளை பாருக்கு அனுப்பியிருப்பார்கள். படிப்பதற்கு, அது வேலை வாய்ப்பிற்கு, எதற்கு அனுப்பியிருந்தாலும் தேவனை அவனை சுற்றிலும் பாளைய மரங்கும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையால் சூழற்பாரா. எந்த விதமான உலகின் மாடர்ன் வே ஆஃப் லைஃப் அதில் அவங்க சுய ஆயிடக்கூடாது, அதில் அவங்க கேரிட் அவுட் ஆகக்கூடாது. ப்ளீஸ் கீப் தம் ஃப்ரம் ஆல் sorts ஆஃப் ஈவில் indulgences. Let them not sway away along with the depravity of this world. Please keep them safe. அவருடைய நீர் உம்முடைய பரிசுத்தரத்தால் மூடி பாதுகாத்துக்கொள்ளும். சோதனைகள் அதிகமாக உண்டு, ஆனால் அவளை தப்பி தரணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்ல சர்ச்சுக்கு போகும்படி செய்யும். அதோடு கூட
அவள் கணவன் மனைவி இப்படிலாம் இருக்கும்போது அவளை சந்தோஷப்படுத்தும், எல்லாத்தையும் சந்தியும், அவளை உயர்த்தும், பலப்படுத்தும். உன்னுடைய காரணியம் அவளை உயர்த்தட்டும், உண்மை அதிகமாய் தேடச் செய்யும். அவளுடைய மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு அவள் மட்டும் பாறையில் இருந்தாங்கன்னா அவளை பாதுகாத்து கொள்ளும், தயவு செய்து பாதுகாத்து கொள்ளும். எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்து கொள்ளும். அவர்களுக்கு வேலை கொடுக்குற முதலாளிகள் ஒழுங்காக வேலை கொடுக்கிறோம், அவளுக்கு உயர்வை கட்டிடம் உதவி செய்யும். அவளை கைவிடாதரும், வேண்டாத அக்யூசேஷன் அவள் விரோதமாய் வராதபடி காத்துக்கொள்ளும். எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். உம்முடைய பிரசன்னம் அவள் மீது இருப்பதா இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.